ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எவ்ரிடே வைப்ஸ் வித் அஹானா. இன்றைக்கி ரசத்துக்கு தால் கறிக்கெலாம் சூப்பரான கோம்போவாக இருக்கிற ஒரு சிக்கன் கிரேவி, ரிச்சான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 600 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் பாதியை இதில் மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஹாஃப் லெமனு, அப்புறம் மின்ட்டும் கொரியாண்டர் லீஃபும். என்கிட்ட இன்றைக்கி மல்லி இலை இல்லை, அதனால் புதினா மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற எல்லா மசாலாவையும் சிக்கனோட சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ், அது என்னென்ன மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நான் கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டி விட்டுட்டு மெல்டட் பட்டர் அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் 3ல் 1 பங்கு தயிரும் சேர்த்துக்கோங்க. ஃபோர்க்கு வச்சு நீங்கள் கோழியை மசாலாலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்படி செய்கிறதுனால உப்பு மசாலா எல்லாம் கோழியில் இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதாங்க. இவனை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுட்டு நான் கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அப்படியே ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணோம் இல்லையா ஆனியன், அந்த எண்ணெயை இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் எண்ணெய் கூடையாக ஊற்றுறப்ப தான் இது எண்ணெயிலேயே தான் இந்த கோழி வேக போகுது. அப்படி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரப்போ தான் இந்த கிரேவி இன்னும் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை டைரெக்டாக ஆயிலில் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும், எண்ணெயிலேயே அந்த கோழி வேகணும். அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 10 மினிட்ஸ் அப்புறம் எப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு கத கதன்னு இருக்குது பார்க்குறதுக்குன்னு. இந்த டைமில் நம்ம ஸ்பெஷல் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் கோழியோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பேலன்ஸ் கொஞ்சமாக மசாலா மிக்சியில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்காக நான் தண்ணி ஊற்றி அலசி அதையும் நான் இந்த கிரேவியோடு சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலாவுக்கு தேவையான உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலையை அப்படியே கிள்ளி மேலாப்பில் தூவி விடுங்க. வாசனை ரொம்ப கமகமன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோ தாங்க. மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும் விட்டுருங்க. இப்போ என்கிட்ட மல்லி இலை இல்லாததுனால நான் மறுபடியும் கருவேப்பிலையே தூவி 2 டேபிள் ஸ்பூன் திக்கான கோகோனட் மில்க் சேர்த்து அப்படியே மலைசாரல் போல் கஸ்தூரி மேத்தியை தூவி விட்டுடுறேன். ஃபினிஷ். நம்ம சிக்கன் கிரேவி அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ தாங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். இதோட ஸ்பெஷலே அந்த க்ரீமியான அந்த கிரேவி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.